வெல்கம் டு மிஸ்டர் ரங்கா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மிஸ்அன்சீன். இந்த மிஸ்அன்சீன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க மூவி ட்ரை பண்றீங்க, இல்ல மூவில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நெறைய பேருக்கு மிஸ்அன்சீன்னா தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆ மிஸ்அன்சீன் அப்டின்னா என்னன்னா, ஸ்டேஜிங் அண்ட் பிளேசிங் தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீனுக்கு ஷூட் பண்றோம். அந்த சீனுக்கு தேவையான எல்லாமே கேமராக்கு முன்னாடி இருக்கும். அப்டின்னா ஆர்டிஸ்ட்டு, செட்டு, பேக்ரவுண்டு, அந்த லொக்கேஷன், அப்புறமேட்டு காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு எல்லாமே அந்த சீன்ல கேமராக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மூவியே விசுவலி ஸ்டோரி டெல்லிங் தான். இந்த நம்ம ஒரு சீன கன்வே பண்றோம், ஒரு சீன ஷூட் பண்றோம் அப்டின்னா, நம்ம எதுவுமே சொல்லலனா கூட அந்த சீன் உங்களுக்கு கன்வே ஆகும். நெறைய பேர் வந்து மிஸ்ஸான் சீனுக்கு வந்து ஹாலிவுட் படத்த ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச மிஸ்ஸான் சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமான கல்ட் கிளாசிக் படமான அ சுப்ரமணியபுரம் தான். சுப்ரமணியபுரம் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்து மிஸ்ஸான் சீன் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம சசிகுமார் வந்து சமுத்திரக்கனியாவ கொலை பண்ணிட்டு வந்து ஆத்துல வந்து பிளட் எல்லாம் கழுவிட்டு இருப்பாப்போல. அப்ப கஞ்சா காரப்ப நடந்து வருவாப்போல. நடந்து வந்தவங்க வந்து சசிகுமார்ட்ட பேசிட்டே இருப்பாப்போல. பின்னாடியே ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் வரும்போது சசிகுமார் பார்த்துட்டு, "கத்திய குட்றா" அப்படின்னு கத்துவா போல. ஆனா கஞ்சா காரப்பு வந்து கத்திய குடுக்க மாட்டாப்புல. குடுக்காம அப்படியே தள்ளி விட்டு அப்படியே போவா போல. அங்கருந்து 4 பேர் வந்து சசிகுமார வெட்டுவாங்க. அப்படியே கஞ்சா கருப்ப ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஷாட் ஆரம்பிக்கும். சிங்கிள் ஷாட்டு. கஞ்சா கருப்பு நடந்து போயிட்டே இருப்பான். கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணும் கஞ்சா கருப்ப. லாங் ஷாட்ல பார்த்தீங்கன்னா, அங்க சசிகுமார் வந்து 4 பேரு வெட்டிட்டு இருப்பாங்க. கஞ்சா கருப்பு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பா போல. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவும் கேமரா. கஞ்சா கருப்பு போயிட்டு வில்லன் வெளிய அந்த கார்ல இருப்பா போல. அவர்கிட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு ஒரு மைல் கல் இருக்கும். அந்த மைல் கல்ல வந்து உட்காந்து பீடி எடுத்து பத்த வைப்பா போல. அது வரைக்குமே சிங்கிள் ஷாட்டு. என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு பயங்கரமான மிஸ்ஸன் சீனு. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷன், ஈவினிங் சன்செட்டு, லைட்டிங்கு, அப்புறமேட்டு கஞ்சா கருப்பு வாக் பண்ணி போற அந்த பாதை, அப்புறமேட்டு அந்த காரு அப்படின்னு கேமராக்கு முன்னாடி ஒரு சரியான ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. இதான் ஸ்டேஜிங் அண்ட் பிளேசிங்கு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் மிஸ்ஸான்சீன்னு சொல்லலாம். நீங்க வேணா சுப்ரமணியபுரம் போய் பாருங்க. சூப்பரா இருக்கும் அந்த சீனு. மிஸ்ஸான்சீன் அப்டின்னா என்னன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட புரிதல்ல ஒரு மிஸ்ஸான்சீனா எப்படி இருக்கும் அப்டின்றத நான் சொல்லியிருக்கேன். எனக்கு புடிச்ச சீனையும் சொல்லியிருக்கேன். வேற ஒரு வீடியோல பார்ப்போம். மிஸ்டர் ரங்கா